ஆனை முகனே ஆதி முதலானவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. அப்பனே விநாயகா, மாம்பழம்னா உனக்கு கொள்ள இஷ்டம். ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து உன் அண்ணன் நம்பிக்கிற கலகலத்தை விட தயாரா இல்ல. அரடிச்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீயும் தம்பியும் ஆளுக்கு மும்முனா பிரிச்சு சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. பிள்ளையாரப்பா, உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கிறது இல்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக 1/2 டஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி. அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீயும் உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஓகே ப்ளீஸ். பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணி எல்லாம் வர மாட்டாரு, ஆடுறா தான் வருவார். வரட்டும் வரட்டும். ஓடி ஓடி உழைக்கணே. அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் இன்னைக்கு பாட்டு பாடுறாரு. ஆடுறது பிச்சைக்காரனா? ஆடி பாடி நடிக்கணே. டேச்சி, இது நீ பாடுற பாட்டாடா? நான் என்ன எனக்காக பாடுறேன், ஊருக்காக பாடுறேன், ஊர் மக்களுக்காக பாடுறேன். அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும். ஏன்டா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க? பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல? எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் யார் தான் பிச்சை எடுக்கிறது? சரி சரி பிச்சை போடு. உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல. இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? காரணத்தை சொல்லு. போட முடியாதா? போட முடியாதா? டென்ஷன் ஆகாத. எங்களை மாதிரி 5-10 சம்பாதிக்கிறவங்கள 5 கோடி 10 கோடின்னு ஆசை காமிச்சு எங்களை கையேந்திர நிலைமைக்கு கொண்டாந்து விட்டதே உங்களை மாதிரி லாட்டரி சீட் விக்கிறவன் தானே. என்னடா சொன்ன? அதருமும் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் 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 காக்கும். நீங்க நல்லா இருக்கணும் சாமி, நீங்க நல்லா இருக்கணும். தேங்க்யூ பிரதர். ஐயோ போலீஸா? என்ன கீழே விழுந்தா? என்னாச்சு? கஞ்சி போடாத காட்டன் துணி மாதிரி விழுந்துட்டியே. தம்பி என்ன நல்லா இருந்துச்சு, நீ மயங்கி பாவி. ஒரு பரதேசி அநியாயமா கொண்டுட்டீரா? செத்துட்டானா? ஆமா. இனிமேல் அம்சா எனக்கு தான், உனக்கு இல்ல. நாளை காலையில 9:15 உனக்கு தூக்கு. 9:15? தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காத. அதே கயிறுல நாம 2 பேரும் சேர்ந்து தான் தங்குவோம். தங்குறதுக்கு அது என்ன லாட்ஜா? சீ, தொங்குவோம். சிரிச்சுக்கிட்டு இருக்க. அநியாயமா இங்க ஒருத்தன் செத்துட்டான். டேய், சத்தம் எங்க இருந்து வருது? இங்க இருந்து வருது. ஏதோ தகவல் வருதுப்பா. உங்களின் 1 கோடி ரூபாய் பணம் சாங்ஷன் ஆகிவிட்டது, உடனே வாங்கிக் கொள்ளவும். அரோகரா பேங்க் ஹெட் ஆபீஸ். கோடியா கோடியா கோடியா. அப்பா அப்பா, உங்க புள்ளைய அராஜா விட்டுட்டு அம்மோடு போயிட்டீங்களப்பா. அண்ணா. அண்ணனா? நானா? வேணாம். வேணும். ஏன்? இவர் உனக்கு அப்பாங்கும் போது எனக்கு நீ அண்ணனாக கூடாதா? பிரிச்சு பேசினா காட்டி கொடுத்துருவேன். அண்ணா, நம்ம 2 பேர்த்த அனாதையாக்கிட்டு நம்ம அப்பா போயிட்டாரு. அண்ணா. சித்தப்பா. அடச்சி, 1 கோடி எங்களுக்கே பத்தாது, உனக்கு வர பங்கா? ஓரமா உட்காரியில நசுக்கிடுவேன். என்னடா இங்க ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? இங்க கீழே விழுந்திருக்கானே இவன் பெரிய திருடன். இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டு தான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏண்டா, நீ இவனுக்கு மூத்த புள்ள, இவன் 2வது புள்ளையா? நீ அண்ணன், இவன் தம்பியா? கொஞ்சம் பாருங்க சார், இந்த பரதேசி பையன் எங்களை கேட்காம கொள்ளாம கடமை வந்து செத்து போயிட்டான் சார். அவனை என்ன கலை சார்? முதல்ல சொல்லவே இல்ல. வணக்கம் சார். யார் மணி? சார், இவங்களை எனக்கு நல்லா தெரியும் சார். இவர் பேரு வேலன், இவர் பேரு பாலன். இவர் லாட்டி சீட்டு கடை வச்சிருக்காரு, இவர் லாண்டி கடை வச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க சார். அப்படியா? ஆமா, உன் பேர் என்ன? அம்சா. நீ சொல்றதுக்காக இவங்களை விடுறோமா? அவங்க சொன்னவன விட்டீங்களே, அவங்கள தெரியுமா உங்களுக்கு? இல்ல, இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்க சொன்னா உண்மையாதான் இருக்கும். காரணம் நல்லா இருக்கு. விலங்கு டிபார்ட்மென்ட். பிச்சைக்காரனுக்கு பிள்ளைங்களா? அது வந்து அம்சா. பேசாத. வாயாங்க. ஏன் அம்சா சூடா இருக்க? இஸ்திரியில கைய வச்சியா? யோ, வாய முடியா. யோ, உங்க 2 பேரும் நான் கடைசியா சொல்லிக்கிறேன். நான் வசதியா வள, காரு, பங்களா, பணம், நகன்னு யார் 2 பேர்ல முதல்ல கொண்டு வரீங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமா, ஏன் அப்படி பேயா அலையற? ஏன்னா நான் இன்றைய மண்டே 2 பேரும் பணம் சம்பாதிக்கிற வழியை பாருங்க. அந்த பாக்ஸ்ல போடுங்க. ஏய், ஓட்டு ஸ்லிப் கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது. ஓட்டு போட்டு வெளியே வரேன் பூரா நம்மளுக்கு போட்டுருக்கானாங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரிங்க. டேய், யார் கோட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். டேய், உண்மையை சொல்றா. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். சரி பா. டேய், அப்படியே பின்னால வா. யார் கோட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? 2 உண்மைதானே. என்னடா சொல்ற? அண்ணே, அவர்ட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. 3வது குத்து நான் குத்தவா? குத்துனே, உன் கையை தரோளமா குத்துனே. எல்லா கட்சிக்காரங்க காசு வாங்குறது, எல்லா கட்சியிலையும் போறது. பகை இல்லாம போறீங்களா? ஓடா, ஓடு. யோக்கிய.
நார பையில வளைச்சு வளைச்சு குத்திருக்கானயா. டேய் 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 வாங்க. ஆமா நீ யாருக்கு ஓட்டு போட்ட? உன் சின்ன தென்னை மரத்துக்கு தானே போட்டிருக்கேன். உண்மையை சொல்றா? என் ஆத்தா சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். வேணாண்டா. அட என் பொண்டாடி சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா. அட என்னென்ன நீங்க என் புள்ள சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ இப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில கொண்டு வந்திருக்கேன். ஓட்டு போட்ட சீட்டியா? பின்ன என்னண்ணே இங்க பாருங்கண்ணே, தென்னை மரத்துல போட்டுக்கணா. அட என்னண்ணே நீங்க எத்தனை வருஷமா நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க தென்னை மரத்துல போடுறான்னு. நாங்க நினைவு இல்லாம இருக்கோம். 17 வருஷமா தென்னை மரத்துல தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் வாக்கு மாற மாட்டோம்னே. 17 வருஷமாவா? அப்ப 17 வருஷமா கொண்டு போயிட்டா இருக்கியாடா நீ? மகளிர் தலைவர் நம்மள வேலை செய்ய விட மாட்டேங்கிறாயா. அவங்களுக்கு தானே மதிப்பு ஜாஸ்தியா இருக்குது. ஹலோ, யாருங்க பேசுறது? சுப்பையா கொஞ்சம் கூப்பிடு. சுப்பையாவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, யாருங்க வேணும்? சுப்பையா கூப்பிடு. சுப்பையாங்களா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஹலோ யாருங்க வேணும்? சுப்பையாவை கூப்பிடு. ஓ சுப்பையா சாரா? 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு ஒர்க்குடா. என்ன போன் எடுத்து கீழே வச்சிருக்காங்க? யாருக்கு போன் வந்திருக்குமோ? ஹலோ யார் வேணுங்க? ஏடா அறிவு கட்ட முண்டா. பண்ணாட பரதேசி. சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியாடா? சுப்பையா கூப்பிடு 100 தடவை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் 1 நிமிஷம் 1 செகண்ட். ஏடா இது என்ன கட்டி ஆபீஸா இல்ல சண்டை போடாத கூட சந்திரமாடா? எவ்வளவு நேரமா நான் போராடிட்டு இருக்கேன். தலைவர் கருப்பையா பேசுறது கூட அப்படி தெரியாம போச்சு. கருப்பையாவா? வரேன் வந்து அத்தனை பேரையும் செருப்பால் அடிக்கிறேன். அந்த சுப்பையா வாயிலே அடிக்கிறேன். வாயிலையா? ஐயா 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 ஐயா. டேய், எனக்கு வந்த போனை யார் அங்க அட்டன் பண்ணது? நீயுமா? எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. அதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம்னே. கட்சி வேலையா? தலைவர் போன் கூட கண்டுபிடிக்க முடியல உங்களால. அண்ணே, உங்க தயவுல எனக்கு 45 வட்டத்துல தலைவர் உதவி கொடுத்தீங்க. ஆமா. அந்த சின்னசாமிக்கு செயலாளர் பதவி கொடுத்தீங்க. அவன் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான். எல்லாமே நான் தாங்கிறான். கொஞ்சம் கண்டிச்சு வைங்களேன். அண்ணே, அது மட்டும் இல்ல, முருகேசன் ரொம்ப சேட்டை பண்றான். ஹலோ யார் பேசுறதுங்க? சின்னசாமியா? அண்ணே, சின்னசாமி ஒண்ணு வர சொல்லுங்க. டேய் நீ முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க. அண்ணே, சின்னசாமி வர மாதிரி இருந்தா முருகேசன் வர சொல்லுங்க. முருகேசன் நீ வரும்போது சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. அண்ணே, முருகேசன் வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். சின்னசாமி வந்து ஆகாது. போயா. சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. நான் சொல்றேன் இல்ல, முருகேசன் வந்தே ஆகணும். முருகேசன் அவன் ஆளு வந்தா பிரச்சனை. நான் சொல்றேன், நீ புரியாம பேசாத. தெருப்பு பிஞ்சிடும். போன ஒழுங்கா பேச வரீங்களாடா? ஐயோ அப்பா இல்ல, அறிவிட்ட நாதாரிகளா? ஒன்னே இல்லையா இங்க பேசிக்கிட்டு இருக்கியா? இப்ப நான் அதாயா நீ என்ன பண்றீன்னா? சரி நீ நான் சொல் அப்ப அப்ப சரி நீ இப்ப வரும்போது இல்லடா என்ன அண்ணே, இந்த போன்ல கொஞ்சம் கண்டிச்சுக்கலாம்ல அண்ணே. எங்கடா பேச விட்டீங்க? ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க? அவன்கிட்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான்? ஏன்டா ஒரு போன நிம்மதியா பேச விடுறீங்களாடா நீங்க? நான் கேட்கிற ஒரு விவசாயம் இல்லை உங்களுக்குலாம். போன் இருந்தா தான் அந்த பிரச்சனை. அண்டபாணி தெய்வமே, மருதமலையானே, என் அப்பனே, முருகா. கூப்பிட்டீங்களாப்பா? வந்துட்டேன். யாராமா? முருகனை கூப்பிட்டு அனுமார் வந்து நிக்கிற? ஆமா, தினம் காலைல கூப்பிடுங்க, கிட்ட வந்து மாத்திருங்க. ஏன்ப்பா சாமி முன்னாடி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? பொய்யா? பாவம் ஹனுமார் இவ்வளவு அசிங்கமா இருக்காரு. என்ன வாழை மிதிச்சிட்டியா? இல்லப்பா, காலை மிதிச்சிட்டேன். எங்க நொண்டிக்கிட்டே வேகமா போறான். அப்பா உட்காந்து காப்பி போட்டுருக்கு, சக்கரே இல்லாம சப்புல்ல இருக்கு. டேய் டேய் டேய், அது காபி இல்லடா. பின்ன? நான் காபி சாப்பிட்ட டம்ளர் கழுவுறதுக்கா தண்ணி ஊத்தி வச்சிருக்கற பாக்கியம். ஆமா, இப்படித்தான் நான் அப்பாட்ட அப்பப்ப அசிங்கப்படுறது. உனக்கு காபி ஒண்ணு உள்ளார அம்மாவை கேட்டு வாங்கிக்க. எங்களுக்கு தெரியும். டேய் நொண்ட மறந்துட்ட. அதுவும் எங்களுக்கு தெரியும். அம்மா அம்மா அம்மா, என்ன பூ இருக்கு அம்மா காணா? அம்மா என்னாச்சு உனக்கு? நான் இங்கதானே நிக்கிறேன். இத வரேன். அப்பா
என்னடா போன வேகத்துல திரும்பி வந்துட்டேன். காஃபி சாப்பிடலையா? சும்மா இருங்கப்பா. அம்மா உள்ள இருக்காங்கன்னு சொன்னீங்க, காணா. காணுமா? பின்ன இது யாரு? அம்மா இல்லன்னா ஏமா எங்க இருந்து வர்றீங்க? டேய் சமையல் அறையில இருந்தாண்டா வரேன். ஓ பக்கத்துல இருந்தது நீங்க தானா? ஆமா. நான் செக்கச்சேவன்னு இருந்தவன கேஸ் சிலிண்டர் நினைச்சுல வெளிய வந்துட்டேன். அடப்பாவி. குனிஞ்சிட்டு இருந்தியா நீ? நீங்க வேற வாழ பாயல. வெரி ஸ்ட்ராங் காபி. டேய் இங்க பாருடா, அப்பா பாருடா. கண்ணு ரெண்டு எப்படி ஒட்டி போயிருக்கு. அம்மா டேய் நீங்க கூட வர வர ஏன் கலர் ஆயிட்டீங்களம்மா? தினம் உன்னை பாக்குறேன் இல்லடா மகனே. அதான். என்ன ஆச்சு பசங்களுக்கு? பாசம் அடமழியா பொழியுது இன்னைக்கு. பணமழை தாங்க காரணம். பணமா? ஆமா. நம்ம பிரபா எழுதின கவிதை எல்லாம் இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்குதுல்ல, அதுக்கு பணம் மணி ஆர்டர்ல வருது. டேய் இந்த விஷயத்தை யார் அம்மா கிட்ட சொன்னது? பிரபா தாண்டா என்கிட்ட சொன்னா. ஏமா சொல்லிட்டு எங்கம்மா போனா? பணத்தை வாங்குறதுக்கு அவன் போயிட்டான். போயிட்டானா? என்னங்கடா? 2 ஜீன்ஸ் 4 டி-ஷர்ட் 1 ரீபேக் ஷூ பட்ஜெட் தப்பிச்சலாம் பாக்கறியா? டேய் ஒரு ஷூவே 3000 ரூபாடா. வர்றதே 1000 ரூபாய் தான்டா. போகட்டும், சாக்ஸ் வாங்கிட்டு போறேன். டேய் வந்துடா. ரெடி? சார் நிப்பாட்டு. சார் பிரேக்ல சார் தள்ளி இருங்க சார். பிரபா சார். பிரேக் இல்லையா? பிரேக்ல பிரபா சார். எப்படி 2 ஜீன்ஸ் 4 டி-ஷர்ட் 1 ரீபாக் ஷூவா? ஒண்ணு கூட குறைச்சுக்கங்கப்பா. ஒரு ஊசியே போட்டு விடுங்கடா ஐயா. டேய் இப்ப ஐஸ் இருந்தா போதும்டா. அப்ப 1000 ரூபாய். என்னடா ராஜா அப்புறம்? ஏய் முருகா, நல்லா இருக்கியா? ஏய் என்னாச்சு, உடம்புக்கு ஏதாவது? என்னப்பா இது சம்பந்தமே இல்லாம சைகை பண்றான்? ஆஞ்சநேயருக்காக மௌன விரதம் இருக்கானா? வெரி குட், நல்ல பிள்ளை. நீ என்னையா ஒரே புகையா இருக்கு? அது என்னன்னே தெரியல சார். காலையில இருந்து வாயை திறந்தா வெறும் புகையா போயிட்டு இருக்கு. விரதம்னு சாப்பாட்டுக்கு பதிலா சாம்பிராணி சாப்பிட்டியா? அது இருக்கட்டும், வேலை தேடிட்டு இருந்தியே, எப்படி போயிட்டு இருக்கு? அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு சார். முட்டி மோதி நான் ஒரு முடிக்கு வந்துட்டேன். என்ன? பிரபா எப்படி கலெக்டர் ஆயிருமா, நான் டபாலி ஆயிருவேன். என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க? ட்ரெஸ் எல்லாம் தச்சாச்சு சார். இந்த குறுக்கு ஒண்ணு சிகப்பா போடுவாங்க பாருங்க, ஒரு பட்டை. அதுக்கு தான் செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ஆள்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ரிட்டர்ட் ஆனாலும் வாங்கிட்டு போட மூதேவின்னு இருக்கான். டவாலி அடுத்து கூட பரீட்சை எழுதணுமேப்பா. ஐயோ இது எவனுமே சொல்லல. சும்மா சொன்னேன். ஓகே கைஸ், ஆல் தி பெஸ்ட். வரேன். See you. ஏன்டா அடிக்கிறீங்க? போய் மாஸ்டர் வாயில ஊதுறது. என்னடா லேடிஸ் தான்டா. உனக்கு என்ன பார்த்தா இலக்க மாட்டேங்குதா? இலக்கமா? அண்ணா அரியானா நீங்க நேர்ல வந்திருக்கு. நான் வந்து சரியா தப்பானே 4 வச்சு கேட்டறீங்க. அனாதைவள கை வைக்காதீங்க. ஆமா, இவர் பெரிய மனுநீதி சோழ வம்சம். இவர் நீதி நேர்மையை விசாரிக்கிறது. போடா என் வென்று. அரியானா ஏய் வைதானா வாய் இருந்தா தான விட. ஏன்டா சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஏய் ராஜா, அவன் என்ன தப்பு பண்ணானு உன்கிட்ட சொல்லனா நீ தடுக்க மாட்ட. பேசாம போயிரு நீ. ஒண்ணே அவன் என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு அடியேன்டா. சொல்லவா? சொல்லு. டேய் நீயே சொல்ற. சொல்ல முடியாத அளவுக்கு வாயில குத்தி போட்டு என்ன சொல்றீங்களா? நீங்களே சொல்லுங்க. தெரியுதுல என்னன்னு சொல்லுடா. வாய் மூடுறா. நடிக்கலாம். ஆசைப்படாதாமா. டேய் ராஜா, இவன் என்ன சொன்னான் தெரியுமாடா? என்னன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி பேச்சுறதாவே இருப்பீங்க? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடியும் குடுத்தலுமா இருந்தா எங்களை மாதிரி பாக்குறவங்க கண்ணுக்கு எவ்வளவு லட்சணமா இருக்கும் அப்படின்னாடா. என்னடா இவள பண்பா பாசமா பரிவோட அன்போட ஒருத்தன் சொல்றான்னு எனக்கு ஒரு சந்தோஷம். சரி நீயே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணை பாடுறான்னு சொல்லிட்டா. அதுக்கு என்ன பண்ணா தெரியுமாடா? நேரே கைய பிடிச்சிங்க கூட்டி வந்து குழம்பப்படாத கொன்றுவேன். குழம்பப்படாத அடக்கமான பொண்ணு தானே வேணும். இது நேற்று தான் அடக்கமான பொண்ணு, அது முந்தா நாள் அடக்கமான பொண்ணு. எது வேணுமோ பிக்கப் பண்ணிக்கேன்றான்டா. கேட்டா உன் முகரக்கட்டைக்கு இது பத்தாதாங்கிறான். உன்னையா ஏய் ராஜா விடு மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன். விடா, தப்பிச்சு ஓடி வாடா. விடா, அவன் நிக்கிறான் பாரு. அவன் ஓடி போடா. விடா, எந்திரிச்சு ஓடி போடா. டேய் ராஸ்கல். ஏய் பிரபா வரங்க. என்ன பிரபா லெட்டர் கைமா வந்திருக்கு? அதான் அந்த கவிதை கண்மணி லெட்டர் போட்டுப்பா. என்ன பத்தி எழுதி சொன்னல, அதான் கேட்டு எழுதி போட்டு இருக்கு. காட்டுறக்காண்டி கொண்டு வந்திருக்கான். இல்லடா எழுதி இருக்கல்ல, நிறைய எழுதிருக்க, படிச்சு பாரு. பிரியமானவருக்கு நலந்தானா, மலர்களின் வாசம், பறவைகளின் பாஷை, இயற்கையின் அழகு, மாலையின் வசந்தம், இப்படி எத்தனையோ விஷயங்களை என் ரசனைக்கு அறிமுகப்படுத்திய உங்களுக்கு என் மனதை அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். உங்கள் கவிதைகளை நேசிப்பது போலவே உங்களையும் நேசிக்கிறேன். என்னடா இப்படி வம்பல மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிற? எல்லாம் ஒன்னாலதான்டா.
சும்மா இருந்தவன போயிட்டு பதில் எட்டு போடு என்கரேஜ் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு இப்ப தெரியாத மாதிரி பேசுறேன் சும்மா இரு முருகா, சீரியஸ்னஸ் தெரியாம. டேய் இப்போ இதுக்கு என்னடா பண்ண போற?